பெரும்பாலான குடும்பங்களில் ஈகோ என்பது தலைக்கேறி நிற்கிறது. நீ பெருசா நாம் பெருசா, இங்க போட்டியா நடக்குது. நீ பெருசா நாம் பெருசான்னு ரெண்டு பேருக்கும் அவார்டு கொடுக்க போறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் விட்டு கொடுக்கிறாரோ அவரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். பொண்டாட்டி கிட்ட தோத்து போகணும்னு கணவன் உள்ளத்துல பதிய வைக்கணும். கணவன் கிட்ட தோத்து போனா அது தோல்வி கிடையாதுன்னு மனைவி பதிய வைக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா நாசமா போயிரும். ஏட்டிக்கு போட்டு பேச வேண்டியது. நீ ஒன்னு சொன்னா நான் 4 பேசுவேன், நீ 4 பேசினா 40 பதில் சொல்லுவேன். உன்னை தூங்க விட மாட்டேன். கணவன்கிட்ட சில மைனஸுகள், சில பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத தன்மை, கிறுக்க மாதிரி உளறது, இதெல்லாம் இருக்கும். டெம்பரா 120 டிகிரில இருக்கும்போது நீங்களும் 120 டிகிரில இருந்தா உடைச்சுக்கிட்டு தான் போகணுமே. ஒரு ஆள் ஏறி இருந்தா இன்னொரு ஆள் இறங்கி இருக்கணும், ரிலாக்ஸா கூலா. ஒரு ஆள் பிரஷர்ல இருந்தா இன்னொரு ஆள் கோவ தணிஞ்சு இருக்கணும். அந்த நேரத்தில் ரிலாக்ஸா போகணும், கூலா போகணும். நான் என்ன அடிமையா? இல்லைன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்குங்க, இதை யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் நீங்க பண்றது உங்க மேல உள்ள தப்பு தானே. அப்பதான் அவனுக்கு புரியும். இவள் அன்பான மனைவியாக இருப்பாள். பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்டயே